தமிழ்நாடே போற்றுகின்ற தலைவர் சட்டமன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது பகை வந்தாலும் பரவாயில்லை, காலத்தின் நிலைமையை விளக்கமாக எடுத்துச் சொல்ல வேண்டும், விலைவாசி ஏற்றத்தினால் மக்கள் பாதிக்கின்றார்கள் என்று தோழமை கட்சியாக இருந்தாலும் நேருக்கு நேராக வீரகர்ஜனை புரிந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டு கட்டமைத்து தமிழகத்திலே பெரிய வெற்றியை பெற்றுத்தந்து இவ்வளவு பெரிய நெருக்கடிகளும் தேமுதிக என்கின்ற மாபெரும் கட்சி அழியவிடாமல் பாதுகாத்து இமயம் சரிந்த பிறகும் இதோ நான் வருகின்றேன் என்று சொல்லி இந்த இயக்கத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கின்ற அந்நியாரின் தம்பிமார்களே, கேப்டனின் தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு திருப்பங்கள் மத்தியில் 2016ஆம் ஆண்டே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், பழம் நழுவி பாலில் விழும் என்று சொன்னார்கள். நூலிலையில் அந்த சூழ்நிலை மாறியது. இன்றைக்கும் இதோ 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 என்று இருந்த நிலையில் அந்நியார் அவர்கள் எடுத்த அந்த உறுதியான முடிவு என்பது இன்றைக்கு மதவாத சக்தியை வீழ்த்தக்கூடிய ஒரு பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோழமை கட்சியாக இணைந்திருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, காலத்திற்கு பொருந்தக்கூடியது. என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு எதிரியாக இருக்கின்ற எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக என்பது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பிம்பத்தை தோற்றுவித்தாலும் கூட, ஆனால் இன்றைக்கு பாஜக தான் இந்த கட்சி இயக்குகின்றார்கள். எதிர்காலத்தில் அது தமிழ்நாட்டையே சூறையாடிவிடும், அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடிய மதங்கள் ஜாதிகள் பிளவுபட்டு விடும் என்பதனை அந்நியார் அவர்கள் உணர்ந்து சரியான நேரத்தில் சரியான முடிவினை எடுத்து இன்றைக்கு உற்சாகத்தோடு நீங்கள் எல்லாம் என்னை சந்தித்து வாழ்த்து கூறி தங்களுடைய அபிலாசைகளையும் விருப்பத்தையும் எடுத்து சொல்லி என்னை வாழ்த்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்த்துக்கள் பலிக்கட்டும். உங்களுக்காக நான் என்றைக்கும் தொண்டூழியம் செய்வேன் என்ற நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கின்ற அனைவரையும் மனதார இதயமாற உளமாற வருக 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 என்று வரவேற்று இயக்கம் உங்கள் தேமுதிக வளர்க வாழ்க, தோழமை நட்பு வளர்க வாழ்க. நன்றி, வணக்கம். நிரந்தர எம்எல்ஏ அண்ணன் ராமகிருஷ்ணன், வருங்கால அமைச்சர்